போர் நின்னுச்சா? நின்னுச்சு. திரும்ப ஆரம்பிச்சிச்சா? சரி. அப்ப நீங்க சொன்னா மழை பெஞ்சாலும் தூரல் நிக்கல. தூரல் இல்ல, இப்ப ஹெவி மழை. நீ ஐயோ நாளைக்கு என்ன ஆக போதோ, அங்க போட்டு ஈரானை பொசுக்கினான மொத்தத்துக்கு இங்கே அடிச்சு போடுவாங்களே அப்படின்னு இங்க ஒரு மக்கள் தூங்கல. அதாவது ஒரே ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சனிய ஒரு சைத்தான் யாரு? நெதன்யாகு. நான் சொல்றது வந்து வெக்கப்படல, வருத்தப்படல. அப்போ அமெரிக்கா போர்ல ஈடுபடாதா? எப்படி என்ன கணக்கு? அமெரிக்கா ஈரான் வந்து நல்லவங்க இல்ல, விட்டுருங்க. ஈரான் வந்து கெட்டவங்க தான் வச்சுக்கிடுங்க. ஓகே, அதனால வந்து யாருக்கு நஷ்டம் இல்ல சார். எனக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க பேசுற உங்களுக்கு என்னன்னா அரைச்சிட்டோம். நீங்க பேசுற ஒரு அரைச்சிட்டோம். இவன் மனித உயிர்கள் இப்படி கொல்லப்படுது. இப்ப பாகிஸ்தான் வந்து துரோகம் பண்ணிட்டு நிக்கிறாங்க. நேயர்களே, ஈரானுடைய இந்த போர் தற்போது நின்றிருக்கிறது. நாளை வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறதாக இருக்கிறது. அது குறித்து நம்முடைய தோழர் கசாலிட்ட பேசுவோம். சார் வணக்கம் சார். நாளை பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக செய்திகள் பாகிஸ்தான் நடக்கிறது. பாகிஸ்தான் இல்லையா? என்ன பேச்சுவார்த்தை சார்? என்ன பேச்சுவார்த்தைன்னு உங்களுக்கு தெரியாத? உங்க இன்ட்ரோடக்ஷன்ல வந்து சொன்னீங்க, என்னமோ வந்து உங்களுக்கு தெரியாதாக்கும். என்ன பேச்சு? இல்ல கரெக்ட். என்ன பேச்சு? அதாவது நீங்க வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அதாவது ஒண்ணு போர் நின்றுச்சா? போர் நின்றுச்சு. யார் சொன்னது? அப்படித்தான் செய்தி வருது சார். நீங்க செய்தியை வந்து முதல் செய்தி பார்த்துருக்கீங்க, அதாவது படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டீங்க. சரி. செகண்ட் ஹாஃப் இன்னும் பார்க்கல நீங்க. செகண்ட் ஹாஃப் தூக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா, போர் நின்னுச்சா? நின்னுச்சு. திரும்ப ஆரம்பிச்சிச்சா? சரி, ஆரம்பிச்சிச்சு. அப்ப நீங்க சொன்னா மழை பெஞ்சாலும் தூரல் நிக்கல. தூரல் இல்ல, இப்ப ஹெவி மழை. நீ கனமழை. என்னன்னா சார், அது என்ன சார்? இப்ப எனக்கு தெரியாது சார். ஏற்கனவே ஒரு இதுல பேசியிருக்கோம். முரட்டு பைகளும் முட்டா பைகளும் சுயநல குள்ள நெறிகளும் அதுக்கப்புறம் துரோகம் பண்றவங்களும் ஓகே, இந்த மாதிரி இருக்கிற கூட்டத்துல வந்து நீதி, நேர்மை, நியாயம், மக்களுக்கு நல்வாழ்வு எப்படி சார் கிடைக்கும்? ரொம்ப கோபமா பேசுறியே. அப்புறம் அதாவது நேற்று காலையில முந்தா நாள் நைட்டு விடிய விடிய அந்த வளைகுடாவில் இருக்கிற ஒரு மக்களும் தூங்கலை. நான் வந்து கேள்விப்பட்டேன், நான் வந்து பேசினேன். ஐயோ நாளைக்கு என்ன ஆக போதோ, அங்கே போட்டு ஈரானை பொசுக்கினான மொத்தத்துக்கு இங்கே அடிச்சு போடுவாங்களே அப்படின்னு இங்கே ஒரு மக்கள் தூங்கலை. இஸ்ரேலில் ஒரு மக்கள் வந்து தூங்கலை. ஏன்னா இஸ்ரேலை பொசிக்கிறாங்க, எல்லா மக்கள் தானே தூங்கலை. அதுக்கப்புறம் காலையில் ஒரு 5 மணி வாக்கில் இந்த மாதிரி போர் நிறுத்தம், அது இவர் தான் வந்து ஷபா ஷெரீப், அசீம் முனீர், இவங்க வந்து இவங்களோட தலைமையில் அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க. அமெரிக்கா வந்து உடனே அந்தாள் ட்ரூ சோஷியல் மீடியாவில் அந்தாள் போட்டாரா, அட்மின் போட்டாரா, யார் போட வச்சா என்னன்னு தெரியாது. ஆமாம், அந்த மாதிரி இதை நாங்கள் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பெருமூச்சு. உடனே நம்ம ஊர்லேருந்து என்ன பண்ணாங்க, அந்த கப்பலில் வந்து மாட்டுக்கறி அதெல்லாம் அனுப்பிச்சவங்க, ட்ரெஸ்ஸு, மீன் இதெல்லாம் அனுப்பிச்சவங்க வந்து அவங்க கப்பலில் நிற்கிதாங்க. அப்போது ஹர்மஸ் திறந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா உடனே நமக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து நான் வந்து இப்போ கூப்பிட்டு பேசிட்டு எங்கள் கஸ்டம்ஸில் இந்த மாதிரி கூப்பிட்டு பேசிட்டு அங்கெல்லாம் கிளம்பு போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசிட்டு சப்ளை இருக்காங்கல்ல அவங்ககிட்ட உன் காசு வந்துருமையா, கவலைப்படாதியா அப்படின்னு பேசினு ஏகப்பட்ட விஷயங்கள் நேற்று பட்ட நடந்துச்சு. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சா, மாப்பிள்ளை இது பொண்ணு கிடைக்காத ஒரு பையனுக்கு பொண்ணு அமைஞ்சா எப்படி அடுத்தடுத்த கட்டம் டப்பன்னு கிளம்புவாங்களோ அது மாதிரி நேற்று அவ்வளோ வேலை நடந்துச்சு. காலையில் கரெக்டாக மத்தியானம் வரைக்கும். மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா இவன் இஸ்ரேல் அவன் எந்த காலத்துலையும் வந்து போர் நிறுத்தத்தை விரும்பவே மாட்டான். அதாவது ஒரே ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சனிய ஒரு சைத்தான் யாரு? நெதன்யாகு. நான் சொல்றது வந்து வெக்கப்படலை, வருத்தப்படலை. ஏன்னா அந்த ஆள் வந்து போர் நிறுத்தத்தை விரும்பவே மாட்டான். அந்த ஆளை வந்து போட்டு தூக்கி வந்து தலைகீழ கட்டி புதகுடிக்குள்ள புதைச்சா மட்டும்தான் இந்த உலகம் உருப்படும், இந்த ஏரியா. அது போக அவங்க ஏற்கனவே அப்பேற்பட்டவங்க. அதுக்கப்புறம் அரபு நாடுகள், நீ வந்து அவன் அடி ஈரானை வந்து அடிச்சு அடிமையாக்கு அப்படி சொல்லி தூண்டி விட்டுட்டு இருக்காங்க அரபு நாடுகள். அதில் ரொம்ப முக்கியமாக நேற்று வந்து ஒரு மிரேஜ் 2009 அப்படின்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வச்சு 11 ஒரு தீவை அடித்தது வந்து UAE. அதை வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் லெபனானில் போட்டு 300 பேருக்கு மேலே அடித்து கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்க கையில் வந்து நீ யார் அடிக்கணும்? ஒரு வீரனாக இருந்து இப்போ திரும்ப நீ வந்து ஈரானை அடி, ஈரானுக்கு உள்ளுக்குள்ள படையெடுத்து வா, எல்லாம் செய்யி. அவங்க வந்து எப்படின்னா பக்கத்தில் கைப்புள்ள மாதிரி இருந்தால் நாங்கள் போய் பொதுமக்கள் அடிப்பாங்க. அவனுக்கு வந்து வீரம் இருந்தால் நீ வந்து ஹிஸ்புல்லாவை அடி. எல்லாம் விட்டு போட்டு ஹாஸ்பிட்டலு, பள்ளிவாசல், சர்ச்சு
பள்ளிக்கூடம். அங்க லெபனான்ல பாதி கிறிஸ்தவர்கள் பாதி முஸ்லிம்கள். அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்களும் மதிக்க மாட்டாங்களா? இயேசுநாதர் எப்போ வச்சாங்க அவங்க? அவங்களுக்கு கிறிஸ்தவர்களும் கிடையாது. அப்ப நான் சொல்றேன் என்ன ஏன் கோவம் வருதுன்னா, இவங்க யாரு இவங்க? இந்த மாதிரி அவன் அப்படி இருக்கான். அப்படி பார்த்தா யுஏஇ காரன் வந்து லாவண்ண தீவுல வந்து அடிச்சு போட்டு, அதாவது கையில் தாங்கி அப்பா இந்த ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படின்னு எல்லா மக்களும் எல்லா மக்களுக்கும் உயிர் இருக்க, எல்லா மக்களும் சாப்பிடணும், எல்லா மக்களும் வாழ வேண்டாமா? இவங்க வந்து மன்னராட்சி நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எப்படி பண்ணுவாங்க? அவங்க வந்து தன்னோட பிரச்சனை தான் வந்து எப்பவுமே அதிகாரத்தில் இருக்க அவன் வந்து நிர்ணயம் பண்ணுவான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பேச்சுவார்த்தை எப்படி சார் நடக்கும்? சரி, நான் இப்ப 2 கேள்வியில முதல் கேள்வி, ஓகே, நாளை பேச்சுவார்த்தை நடக்க போகுது இருக்கு. கேன்சல் எப்போ? அது நேத்து நைட்டே வந்து பேச்சுவார்த்தை கேன்சல், ஹர்மோஸ் திரும்ப க்ளோஸ்டு. ஹர்மூஸ் ஷட் டவுன் அது தெரியும். பேச்சுவார்த்தை கேன்சல் எப்போ வந்துருச்சே? பேச்சுவார்த்தை கிடையாது, கேன்சல், அபிஷியல் கேன்சல். அப்போ அமெரிக்கா போர்ல ஈடுபடாதா? எப்படி என்ன கணக்கு? அமெரிக்கா ஏற்கனவே அடிபட்டு கிடக்காங்க. அமெரிக்கா இந்த போர்ல இருந்து இப்ப நேத்து ஆங்கில செய்தி தலைப்பு என்னன்னா, அமெரிக்க அதிபர் கடும் கோபத்தில் இஸ்ரேல் மீது கடும் வார்த்தை வெளிப்படுத்தும். நாங்க போருக்கு வரமாட்டோம், ஏன்னா இங்க அடிச்சதுனால மறுபடியும் எஸ்கலேஷன் வார் எங்க லெபனான்ல. அதெல்லாம் சும்மா பேசுறாங்க, சும்மா ரைட். வார்த்தைக்கு அதாவது எந்த காலத்திலயும் அவங்க வார்த்தை வந்து நியாயமான வந்து நம்புற மாதிரி இருக்கு. அந்த அவங்க சொல்ற வார்த்தை ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் காலைல ஒண்ணு சொல்லுவான், நைட்டு ஒண்ணு சொல்லுவான். ஒரு கிறுக்கு பயல வந்து அதிபராக்கிட்டு எல்லாரும் ஊர் உலகம் பூரா நாடு பூரா வந்து எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. போப்புலியோ தான் சொல்லிட்டாரு, ஆண்டவர் இயேசுவுக்கு போதனைக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லடா அவரு சொல்றாரு. ஐயா அவர்கள் சொல்லிட்டாங்க. இல்ல என்னன்னா இவன் வந்து ஒருத்தன் துரோகி. இப்போ இதை வந்து என்ன பாகிஸ்தான்காரன் அவரு அசீப் முனீரா இருக்கட்டும் அல்லது ஷபாஸ் ஷெரீஃபா இருக்கட்டும், அவங்க வந்து நேர போய் அங்க சொன்ன உடனே இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நாங்க சொல்றதான் ஈரான் கேட்கணும் அப்படின்னா ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு, இல்ல ஓகே வெற்றி நாங்க வந்து எல்லாம் சொல்றதை கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அப்புறம் இப்ப நாடகம் பண்ணியிருக்காங்க, துரோகம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணா இப்ப இவன் யாரை நம்புவாங்க? எப்படின்னா ஈரான் வந்து நல்லவங்க இல்ல, விட்டுருங்க, ஈரான் வந்து கெட்டவங்க தான் வச்சுக்கிடுங்க. ஓகே, அதனால வந்து யாருக்கு நஷ்டம்? அவன் யாரையாவது அடிச்சானா இது வரைக்கும்? போய் எத்தனை 50 வருஷம் அடிக்கலையே, அவனைத்தான் போட்டு திரும்ப போட்டு 50 வருஷமா ஒண்ணும் பண்ணலையே. அது போக 50 வருஷமா அந்த ஹர்மோஸ் இருக்குல்ல, அதுல வசூல் பண்ணானா? 10 பைசா பண்ணல, அது வாட்டு விட்டாங்க. இப்ப சண்டைன்னு வந்ததுக்கு அப்புறம் எங்க இடத்துல நீ வரையில, நீ எப்படி உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு வா நான் வசூல் பண்ணுவேன் அப்படின்னு அவனை தூண்டி விட்டதுனால இந்த மாதிரி நடந்துச்சு. அதாவது இந்த குண்டு அடிக்கும்போது ஈரானுடைய வலிமையான சிஜில் இதை அடிச்சாங்க. இது பழைய கதை, போன வாரம் கதை. அது டான்சிங் மிசைல். ஆமா, அது போய் தாக்குனது எதுல? நெகோவில் இருக்கக்கூடிய டிமோனா மட்டும் அராது. ஆமா. அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? அங்க வந்து அணு ஆயுதம் இருந்துச்சு. அதை பத்தி ஏன் உலகம் பேச மாட்டாங்க? ஏன்னா உலகம் பூரா 9 துவாரத்தையும் பொத்திக்கிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அணுகுண்டு என்ரீச் பண்ணது உனட்ட இருக்குன்னு தானே அடிச்சா. அப்ப அவங்கிட்ட இருக்கிற ஐஏ என்ன செய்யறான்? ஐஏ வந்து ஆட்டிட்டு உட்காந்துருக்கான். ஐஏ வருஷம் எத்தனை அதாவது பல 10 ஆண்டுகளா வந்து அவங்க பூரா அவங்க சொல்ற பூரா இது உண்மைன்னு சொல்லிக்கிட்டு அதை பூரா வந்து மாங்கு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு லிமிட் இருக்குல்ல, நீ வந்து எத்தனை வருஷம் அடிப்ப? நீங்க காசாவை போட்டு ஒண்ணுமெல்லாம் ஆக்குன, ஒண்ணுமே இல்லை. இப்ப அதே மாதிரி அடுத்த காசாவை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி சைனாக்காரன் என்ன பண்ணியிருக்கான்? இப்போ அந்த வெளியுறவு துறை அமைச்சர் சைனாக்காரன் என்ன பண்ணியிருக்கான்? நீங்க வந்து இது மேல அடிக்கிறது தப்பு அப்படின்றது. காசா லெபனான் மேல அடிச்சு நிறைய அடிச்சு 300 பேருக்கு மேல ஒரு நாள்ல செத்துருக்காங்க. பாவம் அது இல்லை. எந்த காலத்துல பாவம்? நான் மறுபடியும் சொல்றேனே, நீங்க நான் படிச்சதுனால சொல்றேன், நீங்களும் கல்வியாளர். அவன் என்ன நினைக்கிறான்னா, இஸ்ரேல்காரன் தான் வந்து இப்ப நீங்க ஒரு கஷ்டாலி, உங்க சித்தப்பா பையன் பெரியப்பா பையனா பங்காளி இல்ல, அப்படி ஆண்டவனுடைய பங்காளி நான் நினைக்கிறேன். அவன் நினைக்கிறான்ல, அவனுடைய வேதம் அப்படிதான் சொல்லுது. அது வேதம் வந்து எனக்கு அது கிறுக்குத்தனமா எழுதப்பட்ட வேதம். அது நீங்க சொல்றீங்க சார், எனக்கு பிடிக்காது. இல்ல அதாவது மனுஷனை கொல்றதுக்கு எந்த வேதம் சொல்லிருக்குமா? சொல்லாது சார். அப்புறம் அப்ப அது என்ன வேதம்? மனுஷனை கொல்றதுக்கு நீ மட்டும் தான் உயர்ந்தவன் ஒரு வேதம் சொல்லிச்சு, அது வேதமா? அது இங்க உலகத்துல பிறந்த அத்தனை உயிர்களும் சமம். அவங்களுடைய தௌராத் வேதம் இருக்குல்ல, அதுல என்ன சொல்லி இருக்கு? நீங்க கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள்னு சொல்லி எழுதுனா அவன் சொல்றான், நம்புறாங்க. நீங்க கடவுள் உங்க ஜாதி தாங்குது. அதாவது அப்படி பார்த்தா அந்த கடவுள் தேவையா? அப்படி ஒரு கடவுள் சொல்ல மாட்டான்ல. எப்படி கடவுள் எப்படி சொல்லுவான்? இப்ப அரபு நாடு இப்ப அல்லா இருக்கான்னு வைங்களேன், அல்லா யாரு? கடவுள்னு சொல்றான். அல்லா வந்து ஒரு கடவுள், அவ்வளவு. அவன் சவுதிக்காரன் எல்லாம் அரபுலாம் வந்து ஏன் ஜாதின்னு சொன்னா அவன் என்ன அல்ல என்ன அல்ல? ஆமா, அதாவது இப்ப கிருஷ்ண பரமாத்மாங்கிறான், அவன் ஃபுல்லா பிராமணன் எல்லாம் ஏன் ஜாதின்னா அவன் என்ன கடவுள்? கிருஷ்ணன். அதாவது ஒரு விஷயம் தான்,
இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் சமம் அப்படின்னு எந்த வேதம் சொல்லுதோ, எந்த மனிதர் சொல்றாங்களோ அவங்க தான் உயர்ந்தவர்கள். அதுதான் உயர்ந்த வேதம். அதான் உண்மை. அதை விட்டுட்டு அவங்க தான் வந்து கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் தேசம் அப்படின்னா என்னங்கடா பேச வர்றீங்க? நீங்க யாரா? நீங்க அதுதான் அவன் சாவடிக்கிறான். இல்ல யாரு இல்ல சாகடிக்கிறார். ஒண்ணு சொல்லிடுற அந்த நிகழ்ச்சியில அவங்க சொல்றாங்க, நாங்கள் தவறு செய்திருந்தால், நீங்க போய் படிங்க வேதத்தை, நாங்கள் தவறு செய்திருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு சிறு காலமோ சில மணி நேரமோ எங்களை நரகத்தில் லேசா போட்டு அப்படியே காட்டி வெளியெடுத்து விட்டுருவாரு. எங்களுக்கு மன்னிப்பு, நாங்கள் அவருடைய சமூகம். என்னையா சமூகம்? என்ன இதுல ஒரு சமூகம் நம்ம ஊர் சொல்லுவாங்க, அவங்க வந்து அடுத்த பொண்ணை ரேப் பண்ணா அந்த பொண்ணுக்கு நல்லது, அடுத்தவன் வந்து இந்த பொண்ணை ரேப் பண்ணா அது பாவம் அப்படின்னு ஒரு சமூகம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்றேன், விடுங்க. இப்ப நான் கேட்கறது, இது நம்ம வந்து சின்ன மீட்டிங் தான், இது காப்பி கடை மீட்டிங் இல்ல சார். எனக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க பேசுற கோவம் உங்களுக்கு என்னன்னா அரைச்சிட்டோம். நீங்க பேசுற ஒரு அரைச்சிட்டோம். இவன் மனித உயிர்கள் இப்படி கொல்லப்படுது. இப்ப பாகிஸ்தான் வந்து துரோகம் பண்ணிட்டு நிக்கிறான். அவனுக்கே தெரியும் அவன் குப்பத்தொட்டில போட்டான்னு இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா டேட்டாஸ் வருது, டீட்டெயில் வருது. அமெரிக்கா வந்து வாங்கி அப்படியே தூக்கி குப்பத்தொட்டில போட்டான். நான் சொல்றதை நீங்க அங்க சொல்லு, நான் சொல்றதா அவங்க வந்து ஈரான் ஒத்துக்கறணும். ஈரான் சொன்ன 10 இதை வந்து டிமாண்ட் வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது. சரி, அவன் அமெரிக்கா அவன் பீட் ஹெட்டஸ் சொல்றாரா, எங்கிட்ட வந்து ஈரான் கொஞ்சிச்சாமே, இவன்ட்ட எங்க ஈரான் கொஞ்சிது? அந்த நாய் வந்து பேசுற பூரா அவன் அந்த உடல் மொழி பார்த்தீங்களா, அந்த பேசுற விதமும் தோரணையும் என்னமோ அவன் தான் பெரிய இவன் மாதிரியும், மற்றவன் பூரா அவனுக்கு காலு கீழே இருக்கிறவன் பேசுவான். அவன் பேச்சை கேட்டால் அவ்வளோ கடுப்பாகும். கேட்டால் வந்து ஈரான் வந்து எங்கிட்ட வந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சினாங்க. அவன் யார்? அவன் அடிபட்டு மிதிப்பட்டு கிடக்காங்க அமெரிக்கா. இப்போ இதை வந்து எல்லோ கேக்குன்னு சொல்லி அதை வந்து கொள்ளையடிக்க வந்தவங்க 10 ஐட்டங்களை விமானம் இதெல்லாம் இழந்துட்டு அதை திரும்பி போயிருக்காங்க. அவங்க பேசுகிறாங்க. கேட்டால் வந்து ஒரே ஒரு கர்னலை நாங்கள் வந்து காப்பாற்ற போனோம், காப்பாற்றிட்டோம். கர்னலுக்கு பேரும் கிடையாது, போட்டோம் கிடையாது. பேர் என்ன? எல்லோ கேக். எல்லோ கேக்குன்னா என்ரிச் செய்யப்பட்டு. ஆமாம், என்ரிச் அதுல தான் மூக்கூடப்பட்டு ரத்தமாயிட்டேன். ஆச்சா, என்னன்னா கேட்டால் அதை பற்றி இல்லை. அது இது இல்லாமல் நாங்கள் ஆளை காப்பாற்ற போனோம், ஆளை காப்பாற்றிட்டோம். ஆள் எங்கே? காப்பாற்றிட்டோம். பேர் என்ன? காப்பாற்றிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க பூரா சொல்லு போய் எல்லாருக்கும் தெரியும். எல்லோ கேட்க அதான் ஒரு ஆளை காப்பாற்றுற கேட்க 150 ஃப்ளைட்டு 30,000 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அவங்க செய்கிறது ஒன்று, வெளியே சொல்கிறது ஒன்று. அதை பரப்புறதுக்கு வந்து நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கட்டும், எல்லாமே நடக்கும் அப்படி. ஏன்னா அவங்க சொல்கிறது பூரா அப்படியே டிட்டோவா பப்பட்டு மாதிரி பேசுவாங்க. ஹிஸ்மாஸ்டர் வாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால இவங்க நியாயம் இல்லாதவங்க, அறம் இல்லாதவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து அதுக்கு ஜால்ரா போடுறதுக்கு வந்து துரோகம் பண்ண பாகிஸ்தான். ஒரு சின்ன விஷயம், செய்தியில ஒரு குறிப்பு. ஓகே, CNN நியூஸ் வந்து ஈரான் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றது அப்படின்னு அமெரிக்கால இருந்து CNN வந்து செய்தி வெளியிட்டான். ஓகே, ஆனா CNNக்கும் அவன் இவனுக்கு நம்ம ட்ரம்புக்கும் ஆகவே செய்யாது. ஆமா, அது அவங்களுக்குள்ள உள்ள உள்குத்துல வந்து மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. இல்ல CNNக்கும் ரிபப்ளிக்குக்கும் ஆகாது. CNN செய்தியில மக்களுக்கு சொல்றதுக்கு தான் உங்க வாயில சொல்லிக்கிறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு வார்த்தை, இந்த நியூயார்க் டைம்ஸ்லாம், அதனால 10 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்றது என்று செய்தி வெளியிட்டுள்ளது. யாரு? CNN சொல்லிட்டான். ஓகே, 10 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்கா ஏத்துக்கிட்டப்பா அப்படின்னு அமெரிக்கால போட்டான். இத செய்தி போட்டவன இவருக்கு கடுமையான கோபம். யாருக்கு? ட்ரம்புக்கு. நீங்க சொன்ன செய்திக்கு ஆதாரத்தை சொல்ல வரேன். இத மாதிரி பொய்யன் யார் சொல்றா? ட்ரம்ப் சொல்றாரு. தேச துரோகி CNN பார்த்து இவன் மேல நான் வழக்கு தொடர போறேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற செய்தி. நேத்து தலைப்பு தேச துரோகம், உடனடியாக இந்த செய்தியை நீக்கணும், அப்படி இல்லைன்னா வழக்கு தொடரப்படும் என்று அவர் சொல்லிட்டார். அப்படின்னு இப்ப சொல்லியாச்சு. இது வந்து என்ன பண்ணாங்க, ஈரான்ல போய் ஆளை மீட்டு வர சொன்னாங்கல்ல, அதுக்கு அந்த ஆபரேஷன் பேர் என்ன? எபிக் ஃபியூரி. எப்ஸ்டீன் ஃபியூரி. என்ன ஆபரேஷன்? எப்ஸ்டீன் ஃபியூரி. எப்ஸ்டீன் ஃபியூரி. அது ஆக்சுவலி உண்மையான பேர் எபிக்கா? எபிக் தான். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, எப்ஸ்டீன் ஒருத்தன் ஃபைல் காமிச்சாங்க. என்னன்னா ஜெஃப்ரி விட்டுருங்க, ஆபரேஷன் எப்ஸ்டீன். கரெக்ட் தான். எபிக் ஃபியூரி இஸ் நாட் எபிக் ஃபியூரி, இது எப்ஸ்டீன் ஃபியூரி. எப்ஸ்டீன் ஃபியூரி. அந்த எப்ஸ்டீனோட ஃபைலை காமிச்சா நெதன்யாகு வந்து அவனை மிரட்டி ஒழுங்கு மாதிரி அடிக்கவா, இதை செய்ய, எல்லாம் செய்ய, கால கழுவு, சூனக்குங்கிறது எல்லாம் சொல்லு, அப்படித்தானே சொல்றாங்க. அமெரிக்கா வந்து அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு யானை வந்து ஒரு சாதாரண இவங்கிட்ட வந்து பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கு. இது வந்து பிரச்சனை. இன்னொன்று சொல்ல வர்றேன். சரி, இல்லை இன்னொன்று சொல்றேன். இவன் சைனா இருக்கான்ல. ஆமா சார். அவன் என்ன செய்யறான், நீ வந்து லெபனானை இன்னொரு காசாவை ஆக்கிறாத
அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறான். என்னடா கண்டனம் தெரிவிக்கிற, என்ன ஏதாவது செய்ய வேண்டியதானே? அடி அங்க போய் என்னோட ஆட்கள் அங்க இருக்காங்க, நீ எப்படி அடிக்க போச்சுன்னு வா. நீ இதுல ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? ரஷ்யாவும் ஒண்ணும் பண்றது இல்ல. ஒரு நிமிஷம், ரஷ்யா மட்டும் ஏன் சொல்றீங்க? ரஷ்யா விட்டுருங்க, லெபனான் வந்து பிரான்ஸுடைய ஆதிக்கத்தில் உள்ள நாடு. ஆமா, பிரான்ஸ்காரன் நிறைய இருக்கான். ஆமா, ஆனாலும் சொல்லிட்டு தானே இருக்கான், இவனே அவன் அடிக்க மாட்டான். ஆட்டிட்டு இருக்கான். யார்? இமானுவேல் மேக்ரான் ஆட்டிட்டு இருக்கான். அமெரிக்காவுக்கு எதிராக தானே இருக்கான். அங்க ஆட்டிட்டு இருக்கான். சார் நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிருவோம் சார், வேணாம் சார் எனக்கு சார், நான் சொல்லிடுறேன் சார். அதுக்கு நீங்க அத்தனை பேர் வந்து இப்ப சைனாவா இருக்கட்டும், இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இல்ல இது நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல சார், இன்னும் சொல்றேன், இவ ரஷ்யா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சாத்தான் 2 அப்படிங்கிற ஒரு மிசைல் வந்து இங்க கொடுக்க போறான். சாத்தானா? சாத்தான் 2 என்ன சார்? SATA சாத்தான் 2 சாத்தான் சாத்தான் 2 அப்படிங்கிறது ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். அது யார் கொடுக்குறா? ரஷ்யா வந்து ஈரானுக்கு கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் ஓகே பண்ணி அங்கிருந்து கிளம்பி வருது. மோசமானதோ? பயங்கர மோசமானது. எல்லா உலகத்தில் அத்தனை இடத்தையும் அடிக்க முடியாது, அதை எதுவும் தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது அதோட பிக்சர் போட்டிருக்காங்க. அதான் அது பிரம்மாண்டம்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். அது எல்லாம் சூப்பர் தான். ஆனால் அந்த செய்தி வந்து உண்மையானு கூட தெரியல. செய்தி நிறைய வந்துகிட்டு இருக்கு. உண்மையானு தெரியாது, ஆனால் வந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னையும் சொல்லிடுறேன், சொல்லுங்க. இந்திய பெருங்கடல்ல டியூகோ கோர்ஷியால ஒன்று 4000 கிலோமீட்டர் ஒன்று விட்டான்ல. ஆமா, அதுக்கு முன்னாடி 2000 தானே இருக்குன்னா. ஆமா, அது எதனுடைய அப்டேட் வெர்ஷன்னா முசுடு. முசுடு எங்க இருந்த? முசுடுன்னு என்ன தெரியுமா? என்னது? அடிக்கடி கோவப்படுவான், ரொம்ப முசுடு இருக்கானே. நான் கோவப்பட்டேன். நீங்க அரைச்சிட்டோம். இந்த முசுடுன்னு பேர் வச்சது யாரு தெரியுமா? ஐட்டம் சவுத், அதாவது வடகொரியாவுடைய முசுடு தான் இங்க கொடுத்திருக்காரு கிம் ஜிங் ஜிங். அது உண்மைதான், அது கொடுத்தது. அதைத்தான் அடிச்சிருக்காப்ல. ஏன்னா அமெரிக்கால சொல்லிட்டான். இதுதான் முக்கியம் சார். சரி, இப்ப நம்ம இவங்க பூரா ரஷ்யாவும் சரி சைனாவும் சரி பின்னாடி இருந்து சாவி கொடுத்துருக்காங்க ஒழிய முன்னாடி வரமாட்டாங்க. திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் துரோகம் பண்றாங்க. UAE சவுதி அரேபியா வந்து அவனை சப்ரஸ் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து ரஷ்யாவோடையும் அமெரிக்காவோடய கைகோத்து நிற்கிறாங்க. மொத்தத்துக்கு வந்து இந்த ஏரியா அங்க இருக்கிற இந்தியர்கள், நம்மளோட கவலை என்னன்னா 1 கோடி பேருக்கு மேல இருக்காங்க அங்க. நம்ம இந்தியர்கள் அவ்வளவு பேருக்கும் வந்து இனி ஆபத்தான். கேட்டா வந்து பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பின்னூட்டத்துல ஒரு விஷயம். பயமுறுத்தாங்க அங்க பின்னூட்டத்துல சொல்றாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரணமா இருக்கும், நீங்க பயமுறுத்தாதீங்கன்றாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தா அப்புறம் என்ன? நாளைக்கு திடீர்னு வந்து இதுல போட்டு இப்ப துபாயில வந்து ஒரு கட்டடங்களா இருக்கு, ஆயுதங்கள் இல்ல. ஒரு லெவலுக்கு மேல போயிடும். இல்ல, கட்டடங்களா இருக்கு. ஒவ்வொரு கட்டடத்துக்கும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வேணும், ஆயுதங்கள் இல்ல. அடிச்சா என்ன நடக்கும்? அவங்க லோக்கல் பூரா வெளியே போயிட்டாங்க, நம்ம ஆளுக்கு உள்ள உட்காந்துருக்காங்க. இன்னொரு விஷயம், 2 விஷயம் இருக்கு. கடைசியில் இந்த போர் எப்படி போகுதுன்னு நான் உங்க பெர்மிஷனோட ஒரு செய்தி சொல்ல போறேன். இப்போ ஈராக் வந்து ஈரான் பக்கம் வந்துட்டு, ஆமா, அங்க சுதேசி ஆட்சி தான், சுன்னா முஸ்லீம் தான். ஆமா, அவங்கள வந்து திருப்பி இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குனாங்க. ஆமா, இடையில இருக்கக்கூடிய நிலப்பரப்பு என்ன தெரியுமா? என்னது? சிரியா மட்டும்தான். அதுவும் அநேகமா வீழும். ஆமா, அப்படி வீழும்போது ஒரு பெரிய தரைப்படை இடிச்சு ஈரானுக்குள் இஸ்ரேலுக்குள் வருங்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குன்ற உலகளாவிய ஒரு பார்வை இருக்கு. ஓகே, அது நடக்கலாம். அப்படி நடக்கும்போது தான் இஸ்ரேல் என்னோட பார்வையில இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ள இஸ்ரேல் தரைமட்டமாக்கப்படும். இன்னைக்கு நம்ம நிறைய பேசிட்டோம் சார். இந்த பேசினது என்னமோ ஒரு ஹியூமரஸா இருந்துச்சு, ஆனா அதுல நிறைய அர்த்தத்தோடு தான் பேசணும். இந்த செய்திகள்ல நம்முடைய உலக தமிழர்களுக்கு ஒவ்வொரு பேரையும் வச்சோம். நான் முசுடுன்னு ஒன்று சொன்ன ஒரு ஏவுகணை, நீங்க சொன்ன ஏவுகணை என்னது? சாத்தான் 2, சாத்தான் 2, செய்தான் 2. சாத்தான்னா தமிழ்ல மொழியாக்கம் பண்ணா செய்தான் 2. செய்தான் எங்க போய் விழுந்தாலும் விளங்கவே செய்யாது. நீங்க சொன்னீங்க இன்னும் இந்த போக்கு தொடருமானால் இஸ்ரேல் அழிவை சந்திக்கும். இஸ்ரேல் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பிராந்தியம் அழிவு சந்திக்கும். ஆமா, அதே சமயம் நாளை பேச்சுவார்த்தைக்கு கதவடைப்புன்னு சொல்லிட்டீங்க. இது எனக்கு ஹர்மூஸ் க்ளோஸ்ங்கிறது எனக்கு தெரியும், ஆனா பேச்சுவார்த்தை இல்ல எனக்கு தெரியாது. இல்ல, நீங்க உங்க மூலம் தான் அதுல கடைசி முடியல ஒரு செய்தி சொல்லிடுவோம். இந்தியா எம்பசி, இந்திய வெளியுறவுத்துறை அதை கேட்கலாம் நினைச்சேன். ஆமா, இந்திய வெளியுறவுத்துறை நோட்டிபிகேஷன் இது கொடுத்துருக்காங்க. உடனே கிளம்புங்க, நீங்க வந்து ஈரான்ல இருக்கிற இந்தியர்கள் அத்தனை பேரும் வெளியேறுங்க. அப்பனா இந்தியாவுக்கு தெரியுது இது விளங்காது, அடுத்த போர் நடக்க போகுது, தெரிஞ்சிச்சு. நேயர்களே, போதுமா? இதோட முடிஞ்சா வளைகுடால இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்கள் வந்து அத்தனை பேரும் கிளம்பி இந்தியாவுக்கு வந்துருங்க. இங்க வாங்கப்பா, கஞ்சோ தண்ணியோ இல்ல என்னமோ. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈரான்ல வேலைக்கு போவோம், ஈரான் டெவலப் பண்ணுவோம், நம்ம நாடு ஈராக் டெவலப் பண்ணுவோம், நம்ம நாடு டெவலப் பண்ணுவோம், நம்ம நாடு டெவலப் பண்ணுவோம் சார். எவ்வளவு பெரிய நாடு சார், வந்தே பாரத். நம்மளோட வேற நாட்டுல நம்மளுடைய இப்ப வலிமையை திறமையோ வந்து நம்ம அங்க பயன்படுத்துவோம்.
அதுக்கு இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட உட்காந்து அங்க டெவலப் பண்றது இருக்கு இல்லையா, நாளைக்கு உயிர் இருக்குமா இல்லையான்னு அவங்க போற கிளம்பி நீங்க போயிட்டாங்க. நம்ம தேசத்துக்கு வாங்க, அவ்வளவுதான். நாடு எல்லா சிறப்பும் இருக்கு. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஓகே. கவலைப்படாதீர்கள், மனசை தைரியமா வைங்க. உங்களுக்கான உணவை ஏற்கனவே இறைவன் தீர்மானித்திருக்கிறான். இப்படி ஆயிட்டே அப்படி ஆயிட்டேன்னு கவலையே வேண்டாம் சார். சார் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிடுவோம். முடிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி நன்றி சார். நன்றி.